ஹாய் ஹலோ விவர்ஸ், வெல்கம் பேக் டு பல்லவ விலாக். எங்கள் ஊரில் பார்த்தீங்கன்னா ஆடி திருவிழா 2வது வாரம் செலிப்ரேட் பண்ணுவாங்க. எப்போதுமே எங்கள் ஏரியாவில் ஒரு நாளும் ஒரு இசை கச்சேரி, ஒரு நாளும் ஒரு கட்சி சார்பில் நடத்துவாங்க. அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா முத்தமிழ் கலைமன்றம்னு திமுக மாவட்ட பிரதிநிதியான திரு நாகலிங்கம் அவர்களும் அவருடைய மகன் இளைஞரணி செயலாளர் திரு வெற்றி செல்வன் அவர்களும் இணைந்து 25 வருஷமாக இந்த முத்தமிழ் கலைமன்ற சார்பாக பிள்ளைங்களுக்கு நிறைய போட்டிகளும் பரிசுகளும் வழங்கிட்டு இருக்காங்க. 10th +2 பாஸ் பண்ண பிள்ளைங்களுக்கு விருது வழங்குவாங்க. கேரம் போர்டு போட்டி நடத்துவாங்க. அதுக்குண்டான வீடியோ கூட நான் போட்டிருக்கிறேங்க. தனியாக ஒரு வீடியோ போட்டேன். நல்ல வீடியோவில் போட்டேன். நம்ம மக்கள்லாம் எங்கே பார்க்குறீங்க? அந்த வீடியோ பார்க்காதவங்க போய் பாருங்கள். அதில் ஃபஸ்ட்டு, செகண்ட், தேர்டு செலக்ட் பண்ணி இந்த திருவிழா அன்னைக்கு அந்த பிள்ளைங்களுக்கு அவார்டெல்லாம் தருவாங்க. இப்படி தான் பிள்ளைங்களை ஒரு வருஷமும் மோட்டிவேஷன் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இது 25 வருஷமாக நடத்துகிற இவங்களுக்கு நம்ம கண்டிப்பாக நம்ம ஒரு நன்றி சொல்ல வேண்டிய கடமையில் நம்ம இருக்கிறோம். நம்ம சேனல் சார்பாகவும் நம்ம சப்ஸ்கிரைபர் சார்பாகவும் இவங்க 2 பேருக்கும் நம்ம நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவிச்சுக்கிட்டு தொடர்ந்து இவங்க இந்த மாதிரி நல்ல பல விஷயங்களை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீடியோவை தொடர்ந்து பார்ப்போம். திருவிழா இது 2வது நாள். இது நேற்று அஇஅதிமுக சார்பில் இசை கச்சேரி நடத்துனாங்க. இன்னைக்கு திமுக சார்பில் நடத்துகிறாங்க. இப்படி ஒரு நாளும் ஒரு நாளாக என்கரேஜ் பண்ணி நம்மளோட ஆடியன்ஸை நல்லா என்டர்டெயின் பண்ணுவாங்க. அதுதான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னால் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்களா? மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். அடுத்து மண்டல குழு தலைவர் அண்ணன் ஜோசப் அண்ணாதுரை அவர்களுக்கு அண்ணன் கொடுத்துமேடு நாகலிங்கம் அவர்கள் சால்வை அணிவித்து கேடயம் வழங்குவார்கள். அடுத்து நமது பகுதி மாமன்ற உறுப்பினர் அண்ணன் டி ராஜேந்திரன் அவர்களுக்கு அடுத்த தலைமை பொதுக்குழு உறுப்பினர் அன்பு சகோதரர் மு ரஞ்சன் அவர்களுக்கு ரேஷ்மா சுருதி வைஷ்ணவி நூர்லை பவித்ரா காவியா அபிநயா மற்றும் தர்ஷன். தலைமை பொறுப்பை ஏற்றிருக்கின்ற அமுதா நாகலிங்கம் அவர்களை மேடைக்கு வருமாறு அழைக்கின்றோம். முன்னாள் நகரமன்ற உறுப்பினர் அமுதா நாகலிங்கம் அவர்களுக்கு அண்ணன் ஈகா அவர்கள் சால்வை அணிவித்து கேடயம் வழங்குவார். பார்க்கவே மாட்டாங்க.
உதவி அலுவலர்களுக்கு மண்டல உறுப்பினர் ஜோசப் அவர்கள் சால்வை விருதுகளை வெட்டி வெட்டி அப்படி திரும்ப